ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், புதிய ஆண்டை துவங்கி முதல் மாதத்தை கடந்து ஆமேன், இரண்டாவது மாதத்தில் கூட ஒரு புதிய வாரத்துக்குள்ளே வேலை நாட்களில் முதல் நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த 8வது நாளில் ஆமேன், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா. ஆண்டவர் ஆமேன் உங்கள் மேலே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறா, உங்கள் மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறா, உங்களை நினைத்து இருக்கிறா. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆமேன் அழகாக நேர்த்தியாக உங்களை செய்வார், உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வாருங்க? நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்க தான் ஆண்டருக்கு பிரியம் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். பர்ஃபெக்டா 1% கூட, ஒரு இமை கூட சவரா போகல. அவ்வளோ அழகா. உதாரணத்துக்கு இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளோ அழகாக ஒழுங்கின்மை வெறுமை இருளாக அந்த உலகத்தை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் படைத்திருக்கிறல்லவா. உலகத்தை மாத்திரமா படைச்சாரு? உலகத்தை ஆளுகை செய்யும்படி ஆண்டு கொள்ளும்படிக்கு அவருடைய சாயலை போல அவர் ரூபத்தை போல மனுஷனை எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். மனுஷனுடைய காரியங்கள்லாம் யோசித்து பாருங்கள். அந்த சரீர அந்த அப்பியரன்ஸை பாருங்கள், அவயங்களை பாருங்கள், உருவாக்கப்பட்ட விதத்தை பாருங்கள், அந்த அவயங்கள் செயல்படுகிற விதத்தை பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கிறது அல்லவா. எவ்வளோ நேர்த்தியாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துடைய பறவைகள், இந்த கேலக்ஸி எல்லாவற்றையும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக ஆண்டவர் நேர்த்தியாய் அதை உருவாக்கியிருக்கிறார். அதனால தாங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். மறந்துடாதீங்க. ஐயோ, நேர்த்தியாக செய்திருந்தா ஏன் பிரதே என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு கலங்குறீங்களா? இல்லைங்க. அவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தில் அது நடக்கும். நீங்கள் அதே வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆயத்த பண்ணினது உங்கள் கண் இன்னும் பார்க்கல, உங்கள் செவிகள் கேட்கல, உங்கள் இருதயத்தில் அது இன்னும் உணரல. நாள் வரும், கர்த்தர் உங்களை உங்களுக்கு நேர்த்தியாய் காரியங்களை வைத்திருக்கிற கண்டிப்பாக அது நடக்கும். ஆமே. அதே பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமே, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சமயம் உண்டு. ஆமென். அதை தொடர்ந்து வாசனை, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஒரு பெரிய பட்டியலே அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஒருவேளை இப்போ இருக்கிற காலம் உங்களுக்கு ஆபத்து காலத்து போல் இருக்கலாம். இப்போ இருக்கிற காலம் சோர்ந்து போன காலத்தை போல் இருக்கலாம். இப்போ இருக்கிற காலங்கள் ஒருவேளை பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு ஒருவேளை உங்கள் மனசு நொந்து போகிறது போல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமியின் பலனை கொடுக்கறதுக்கு, மரங்கள் கனியை கொடுக்கறதுக்கு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் நான் மழையை பண்ணுவேன். ஏன்னா அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. தேவ பிள்ளையில் ஒரு வேளை இப்போ நீங்கள் தரித்திரத்தில் இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத போல இருக்கலாம். பயப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை வரப்போது ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு இந்த வேலை நாட்களில் வாரத்தின் முதல் நாளை துவங்குறீங்க. இந்த வாரம் எப்படி இருக்குமோ பயப்படுறீங்களா? இந்த வாரத்தில் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இந்த 2வது மாதத்தில் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. நன்மை கிருபை உங்களை தொடரும். நிச்சயமாக காத்து உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார்.
கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுமே, துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு ஆண்டவரே. ஆமென். நன்றி. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் அப்பா. யார் யார் என்னென்ன தேவைக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்காங்களோ, என்ன நன்மை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க அப்பா. ஆசீர்வாதமான மழை, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மழை வரட்டும் ஆண்டவரே. எங்கள் கனி கொடுக்கட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இந்த தெய்வீக பாதுகாப்பு கோப்பர் எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தோம். பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபக்கேள் பிதாவே, ஆமென். அவர் ஏற்ற காத்தில் எங்களை ஆசீர்வாதமான மழை பெண்ணு பண்ணுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.